ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எழுந்தது ரொம்ப லேட்டு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் லேட்டாக எழுந்தேன். அதனால் பானுவோட அப்பாவே எழுந்து இன்றைக்கி சாப்பாடு செஞ்சிட்டாங்க. பானுவோட அப்பா இன்றைக்கி எழுச்சி சமையல் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு போய் பார்த்தா வெறும் ரசம் மட்டும்தான் வச்சுருந்துருக்காங்க. பானுக்கு நைட்டு சாம்பார் வச்சாங்க, பருப்பு குழம்பு. அதை வச்சு பானு சாப்பிட்டுட்டா. நான் இன்றைக்கி வெறும் ரசம் வச்சு அப்படியே சாப்பிட்டேன். மதியத்துக்கு ஏதாவது கடையில் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். லேட்டாக எந்திரிச்சாலே ஒன்றுமே முடியல. சரி, இன்றைக்கி அவ்வளோதான், எல்லாமே கிளம்பியாச்சு. பானு சாப்பிட்டுட்ருக்கா. பானு சாப்பிட்டுட்டு இருக்குது. சாப்பிட்டு முடி, டைம் ஆயிடுச்சு. மணி 12 மணி ஆக போகுது. சீக்கிரம் சாப்பிட்டு முடி, கிளம்பலாம். மூவி போடுறாங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 12 மணி ஆக போகுது. இன்னும் நாங்கள் கடைக்கு போகலை. ஒரு கஸ்டமருக்கு வேறு ப்ளவுஸ், இன்றைக்கி அர்ஜென்ட் ப்ளவுஸு கொடுக்க வேண்டியது இருக்குது. 2 கஸ்டமருக்கு 3 ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. முடிச்சிட்டேன். கொஞ்சம் எம்மிங் அது மட்டும் இருக்குது, பண்ணிவிட்டு அதை கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி கடைக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நடந்து தான் போக போகிறோம். என்னால் சைக்கிளில் பானு வச்சு அழுத்திட்டு போக முடியாது. அதனால் ஆட்டோவில் போகலாமா நடந்து போகலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். வாங்க, நாங்கள் கடைக்கு போயிட்டு. ஹாய் சொல்லு. சொல்லிட்டேன். எங்கே போகிறேன்? இங்கே பாருங்கள், கிளம்பியாச்சு கடைக்கு. நடந்து தான் போகிறோம் இன்றைக்கி. அதான் எங்கள் ஏரியா. இங்கே பாரு, நடக்க மாட்டா பானு, கால் வலிக்குதாம்மா. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அம்மா நடக்க மாட்டுறாங்க. இங்கே பாரு, இங்கே பாரு, அழாது. போயிடலாம். அவ்வளோதான், கடைக்கு வந்துட்டோம். நாங்கள் கடையில் ரோட்டு வேலை நடக்கிறதுனால ஒரே சவுண்டு. அதனால் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வர வழியில் மார்க்கெட்டில் நாவல் பழம் வாங்கிட்டு வந்தோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது நாவல் பழம் சாப்பிட்டா. ரத்தம் ஊறும், சுகர் பேஷண்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் கிடச்சிங்கன்னா நாவல் பழத்தை விடாதீங்க, வாங்கி சாப்பிட்ருங்க. நான் வர வழியில் டெய்லியுமே இருக்கும், ஆனால் நான் அவசரமாக வர்றதுனால வாங்க மாட்டேன். இன்றைக்கி பாப்பா கூட நடந்து வந்ததுனால நாவல் பழம் வாங்கினேன். இந்த பழம் 20 ரூபா தான். சூப்பராக இருந்தது. உள்ள அந்த கொட்டையுமே சின்னதாக தான் இருந்தது. பழம் சாதம் நிறைய இருந்தது. இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வேறு கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலே. அங்கே பாருங்கள், முடிச்சிட்டேன் எல்லாமே. பின்னாடி ஒரு மாதிரி நாட்டு வச்சு தைக்க சொன்னாங்க, அதையுமே தைச்சாச்சு. அது ஃபினிஷ் பண்ணலை இன்னும். ஐ கட்டணும், கொக்கி கட்டணும். அப்புறம் அதுக்கு பின்னாடி லேஸ் வைக்கணும். லேஸ் இல்லை, அதனால் வைக்கலை. நான் வர வழில வாங்கிட்டு வந்தேன். அந்த லேஸை அப்படியே இந்த கழுத்துக்கு பின்னாடி வச்சு விடணும். ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதை தைச்சி இன்றைக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அது போக இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, செய்யணும். இன்றைக்கி பாப்பா ஒரு அக்கா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். நான் பார்த்துக்கிறேன்னாங்க, அதனால் அங்கே விட்டு வந்தேன். அதனால் நம்ம நிம்மதியாக வேலை பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.